ஏஞ்சல் மாதிரி சிரிப்பு, க்யூட்டான ஃபேஸு, அற்புதமான ஆக்டிங் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒருங்கை பெற்றிருக்கும் நடிகை தான் மேகா ஆகாஷ். சினிமாவில் இன்ட்ரோ ஆன கொஞ்ச காலத்திலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்று ரசிகர்களால் ரொம்பவே பாராட்டப்பட்டிருந்தாங்கல்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன பேட்ட படத்தில் தான் இவங்க இன்ட்ரோ ஆனாங்க. அண்ட் இந்த படம் இவங்களுக்கு நல்ல இன்ட்ரோவாக கொடுத்திருந்தது. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்த இந்த படத்தின் மூலம் லாஸ்ட்டாக சில படங்களை பார்க்க முடியாத நம்ம தலைவரோட ஸ்டைலை இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த படத்தில் நடிக்க வருவதுக்கு முன்னாடி சில ஆட்ல இவங்க மாடலாக நடிச்சிட்டு இருந்தாங்க. மீராஷி அக்கா விளம்பரத்தில் இவங்க பார்த்த இலசுகள்லாம் யார் இவங்க அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும் அளவுக்கு பக்கத்து வீட்டு பெண் போல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷோட என்னை நோக்கி பாயும் தோட்டா, சிம்புவோட வந்தா ராஜா வத்தா வருவேன், அதர்வாவோட பூமராங் இந்த மாதிரி பல படங்களை நடிச்சிருக்காங்க. தெலுங்குல லைசல் மோகன் ரங்கா போன்ற திரைப்படங்களை நடித்துள்ள மேகா ஆகாஷ் லாஸ்ட் இயர் சூரஜ் பஞ்சோலி நடித்த சேட்டலைட் சங்கர் படத்தின் மூலம் பாலிவுட்டில் இன்ட்ரோ ஆனாங்க. அண்ட் இந்த பட வாய்ப்பு தான் மற்ற சில இளம் நடிகைகளை இவங்க மீது பொறாமப்பட வச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்களாம். ராதே அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை பிரபல நடிகரும் இயக்குனருமான பிரபுதேவா தான் இயக்க இருக்காரு. மற்ற இளம் நடிகைகளை போல இவங்க சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. இது இவங்களுடைய மைனஸ் பாயிண்டாக கூட சொல்லலாம். இதெல்லாம் இருந்தாலுமே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ குட்டியான டவுசர் ஒன்று வியர் பண்ணிக்கிட்டு பீச்சில் எடுத்துக்கொண்ட சில ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.